7ஆம் பார்வையாக அவர் மகர வீட்டை 8ஆம் மிதனத்துக்கு 8ஆம் வீடு, இது வந்து 7ஆம் பார்வையாக கடகத்திலிருந்து அவர் மகர வீட்டை பார்க்குறார். அப்போ மகர வீட்டை பார்க்கும்போது 8ஆம் வீடு அப்படின்றது அது நமக்கு எல்லாமே தெரியும். அது மறைவு ஸ்தானம், வலி, வேதனை, சங்கடம், துயரம், கஷ்டம், அந்த மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்த வந்து இப்போ வந்து குரு வந்து நேரடியா சுபகிரகம் பார்க்கும் பொழுது என்ன பலன் கிடைக்கும்? அது அத்தனையும் குறைய ஆரம்பிக்கும். அவருடைய கண்ணீர், வேதனை, கஷ்டம், நோய், அந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், மன அழுத்தம் அத்தனையையும் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த குருவோட பார்வை அவர்களுக்கு அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் மறைமுக உறுப்பில் இருக்கின்ற பிரச்சனைகள், அந்த நோய்கள், கால் சார்ந்த நோய்கள், ஏன்னா சனியோட வீடும் வர இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும். சனியோட வீடு, அது மட்டும் இல்லாம குருவோட பார்வை, அது நிக்கிற இடம் 8ஆம் பாவம், அது அத்தனையும் சேர்த்து நாம் பார்க்கும் பொழுது அதில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு காணக்கூடிய அமைப்புல இந்த குருவோட பார்வை அமைந்திருக்கு. சரிங்களா? இது ஒரு உன்னதமான பலன். மிதுன ராசிக்கு மிக மிக ரொம்ப தேவைப்படுகிற பலனாக தான் இது அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து குரு வந்து கடக வீட்டில இருந்து 10ஆம் பார்வையாக மீன வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன ஆகுது? தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். குரு வீட்டை, மீன வீடு, மீன ராசின்றது குருவோட வீடு. குரு வீட்டை உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு. 10ஆம் வீடு. ஆல்ரெடி அங்க வந்து சனி உட்கார்ந்து இருக்காரு. கர்மகாரகன் 10ஆம் வீட்டுல அமைதி அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ அவரா கூட சேர்ந்து இப்ப குருவோட பார்வையும் விழுது. குருவோட பார்வையும் விழறதுனால மிதுன ராசிக்காரர்கள், ஏற்கனவே நோய் நொடியில கஷ்டப்பட்டவங்க, மன கஷ்டத்துல இருக்கிறவங்க, அவங்களுடைய வேதனைகள்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த 6ஆம் வீட்டையும் 8ஆம் இடத்தையும் கட்டுப்படுத்தி அவர் பார்வையால் கட்டுப்படுத்துகிறார். கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அவருடைய மனதுல ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம், எப்படி பெருசாக்கலாம், தொழிலை எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தொழிலை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் பற்றின சிந்தனையை அவர்களுக்கு உருவாக்கி தொழில ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்லதொரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த குரு பயிற்சி இந்த ஓராண்டு காலம் இவர்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த குரு வந்து 3 பார்வைகள் 5, 7, 9 பார்வை பார்க்கிறார். ஆனா அவர் பார்க்கிற இடம் 6, 8, 10 அப்படின்னு சொன்னா கூட இவர் வந்து 7ஆம் பார்வையா பார்க்கலையே, கல்யாணத்தை கொடுக்கலையே, 5ஆம் பார்வையா பார்க்கலையே, குழந்தைய கொடுக்கலையே, நல்ல இடங்கள்லாம் பார்க்கலையே, அதனால மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்காது அப்படின்னு பொதுவா சொன்னா கூட தீயது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்த குரு பார்த்துட்டார் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிடுறாரு இல்லையா, அதுக்கப்புறமா வரகிற சந்தோஷம் தன்னால வந்துடும். கஷ்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல சந்தோஷம் வந்துடும் அப்படின்றதுதான். அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துல உட்காராரு. குடும்பத்தை விருத்தி செய்வாரு. அதுக்கு